அவைலபிள் இருக்கு. என்னென்ன பிளான்லாம் இப்போ அவைலபிள் இருக்கு அப்படின்னு நான் வீடியோ போடுறேன். நீங்க ஃபுல்லா பாருங்க. படம் கூட சோலை வந்து நீட்டா வரும். ஒரு கமர்ஷியலா ஒரு தோட்டம் போனா நீங்க J33 யூஸ் பண்ணி மேலக்கு கிராஃப்ட் பண்ணிருக்கனால பாத்தீங்கன்னா நீங்க எல்லாமே தரமான செடி. இது பாத்தீங்கன்னா லிமிட்டடான ஸ்டாக் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு மேக்ஸிமம் சூப்பரா ஒரு வச்சுக்கலாம். ஓகே, இது பாத்தீங்கன்னா ஒரு 16 இன்ச் பாட்டு இல்ல ஒரு 100 லிட்டர் ட்ரம் பிளான்ட் ஹைட் கிட்டத்தட்ட 2 அடி தான் இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா உங்களுக்கு காய்கள் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு. இது ஒண்ணா இருக்குங்களா? இந்த லீஃப்லாம் பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா ஃபாஸ்ட் growth. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா செம growth இருக்கு. பாத்தீங்கன்னா ஒரு 90% வந்து ஸ்வீட்டா இருக்கும். 10% வந்து புளிப்பா இருக்கும். ஐனி பழம் எந்த டேஸ்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா டெரஸ்ல வைக்கலாம். இல்ல நிலத்துல வைக்கலாம். நமக்கு நிறைய பேர் மணிலா டென்சி வாங்கிருக்கீங்க. சொன்ன ரெக்கமெண்ட் 40%. இது பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி வாட்டிலாம் நீங்க ஈஸியா மொட்டை மாடில இது பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் வெரைட்டி சொல்லலாம். பாத்தீங்கன்னா இது மேக்ஸிமம் இந்த வெரைட்டி இது ஏலை பிளான் நட்டு ஒரு வருஷம் அப்புறம் உங்களுக்கு எப்ப பாத்தீங்கன்னா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேபிஎஸ் நர்சரி கார்டன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உடனுக்குடனே அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோ என்ன பற்றி பார்க்க போகிறாங்கன்னா, அது எக்ஸாட்டிக் ஃப்ரூட் கலெக்ஷன். பார்த்தீங்கன்னா சூப்பரான கலெக்ஷன் எல்லாமே வந்திருக்கு. பிளான்ஸும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டியில் இருக்குது. ஓகேங்களா, எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பரான தரமான செடிகள் நம்மக்கிட்ட இப்போதைக்கு அவைலபிள் இருக்குது. எந்தெந்த பிளான்ட்லாம் இப்போ அவைலபிள் இருக்குது அப்படின்னு நான் வீடியோ போடுறேன். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஓகேங்களா, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு செடியை எந்த மாதிரி வைக்கணும், மொட்டை மாடியில் வச்சா வருமா, இல்லை நிலத்தில் வச்சா வருமா, இல்லை தமிழ்நாட்டில் நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு வருமா, எந்த மண்ணில் வரும், நிறைய பேருக்கு டவுட்டெல்லாம் இருந்திருக்கும். ஓகேங்களா, அந்த டவுட் எல்லாமே கிளியர் ஆகும். சூப்பராக நாமளும் எல்லா செடி எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸ் எல்லாமே வளர்க்கலாம். ஓகேங்களா, ஒரு லாங்கன் ஃப்ரூட் ஆகுது, ஒரு பலாவாகுது, என்னென்ன ஃப்ரூட்ஸ், ஒரு ஐனி பலாவா, எல்லான வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குதுன்னு அப்படியே தெளிவாக பார்க்கலாம். ஓகே, நிறைய வெரைட்டிஸ் அப்படியே அடிக்கிட்டே போகலாம். ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு கலெக்ஷனாக பார்க்கலாம். ஓகேங்க, நான் ஒரு செடியை பற்றி டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு மேலே நம்மக்கிட்ட செடிகள் ஆர்டர் பண்ண நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நீங்கள் போய் செடிகள் புக் பண்ணிங்கன்னா நாங்கள் பேமெண்ட் பண்ணியாச்சுன்னா மேட்டூர் சூப்பர் சர்வீஸ். ஓகேங்களா, மேட்டூர் பார்சல் சர்வீஸில் அங்கே சென்ட் பண்ணிடுவோங்க. கொரியர் சார்ஜ் நீங்கள் தான் பே பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அப்படியும் இல்லை நம்ம நர்சரிக்கு வந்து பிளான்ஸ் வேணால் டைரெக்டாக நம்ம நர்சரிக்கு வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்ச செடி வாங்கிட்டு போகலாம். ஓகேங்களா, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபஸ்ட்டு பார்க்குற செடி என்னென்னு பார்த்தீங்கன்னா பலாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ரகம்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா மலேசியன் J33. ஓகேங்களா, மலேசியன் J33 இலை எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்காங்க. நிறைய பேருக்கு எது J33 நிறைய பேருக்கு தெரியல ஒன்றுமே. ஓகேங்களா, அது பார்த்தீங்கன்னா மலேசியா யூனிவர்சிட்டியில் கண்டுபிடிச்ச வெரைட்டி பார்த்தீங்கன்னா J33. இதில் வந்து பார்த்தீங்கன்னா J வெரைட்டிலே நிறையா இருக்குது. ஓகேங்களா, J33 இருக்குது, J29 இருக்குது, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நான் இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா J33. ஓகேங்களா, J33 சொல்லக்கூடிய மலேசியன் ஜாக். ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்வீட்டஸ்ட் வெரைட்டின்னு சொல்லலாம். போய்ங்க எல்லா பழத்தோடவும் பார்த்தீங்கன்னா ஒரு 2% 3% பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பழத்தோட சைஸும் பார்த்தீங்கன்னா நல்லா லென்த்தியாக வரும். ஓகேங்களா, லென்த்தியோட சோலை கூட பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு எல்லோ கலர், நல்லா டார்க் எல்லோ கலரில் வரும். பழத்தோட சோலை வந்து நீட்டாக வரும். ஓகேங்களா, ஒரு கமர்ஷியலாக ஒரு தோட்டம் போடணும்னா நீங்கள் J33 யூஸ் பண்ணி போடலாம். சூப்பராக இருக்கும். ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா இப்போ தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 செடியோ இல்லை 50 செடியோ நான் போடுறேன்னா கமர்ஷியலாக வந்து விவசாயம் நடந்துச்சுன்னா இந்த J33 பழம் வந்து ஒரு சூப்பரான பழம்னு சொல்லலாம் கமர்ஷியலாக யூஸ் பண்ணும்போது. இது ஐடென்டிஃபை பண்ணுறது எப்படி பார்த்தீங்கன்னா அந்த இலையை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா, இந்த எல்லா இலையிலும் இந்த மாதிரி வருமானு கேட்க கோபுரம் மாதிரி வரும். ஓகேங்களா, இந்த மாதிரி வெட்டு வரும், 2 சைடில் பார்த்தீங்கன்னா வெட்டு வரும், கோபுரம் டைப்பில் வரும். ஓகேங்களா, இதுதான் பார்த்தீங்கன்னா J33 பழம்னு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த செடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா இலையிலும் இது மாதிரி வருமானு, எல்லா இலையிலும் இது மாதிரி வருமானு கேட்டிங்கன்னா வராது. ஒரு 15 to ஒரு 20 இலைக்கு தான் இந்த மாதிரி வரும். ஓகேங்களா, அந்த கோபுரம் ஷேப் வராது. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இந்த செடிகள் எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த செடியில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துருக்கு பாருங்கள், கோபுரம் மாதிரி வந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒவ்வொரு இலையிலும் ஒவ்வொரு மாதிரியே மாடலாக வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா, இதுதான் J33 பழம். இது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 feet ஹைட்டில் ஒரு 20 செடிக்கு தான் அவைலபிள் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த பழம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளான்ட்ஸு 4 அடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 பிளான்ட்ஸ் தான் இருக்குது. மற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன பிளான்ட் தான். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒட்டு செடி தான், எதுவுமே விதை செடி கிடையாது. நீங்கள் வந்து பிளான்டேஷன் பண்ணி ஒரு 2 வருஷம் to 3 வருஷத்துலேருந்து உங்களுக்கு காப்புகள் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிரும். ஏன்னா பூ பிஞ்சு எடுக்கிறதெல்லாம் ஸ்டார்ட் ஆகிரும். இது பார்த்தீங்கன்னா சீசன் கிடையாது. ஓகேங்களா, எல்லா சீசனும் காய்க்கும். வருஷத்தில் ஒரு 2 சீசன் 3 சீசனாச்சும் காய்ச்சிரும். இது ஆல் சீசன் சொல்கிறாங்க. ஓகேங்களா, J33 பழம் வச்சு ஆல் சீசன் சொல்கிறாங்க. பிளான்ட் 4 அடி இருக்குது, உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். இது நிறைய பேர் கேட்டாங்க, தம்பி இது ஒரு பெரிய பிளான்ட்லாம் கொண்டு வாங்கணும். இங்கே பாருங்கள் எல்லாமே நல்லா பிரான்ச்சஸோடு இருக்கும். ஓகேங்களா, நல்லா மேக்ஸிமம் புதர் டைப்பில் தான் வளரும். உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக போய் மேலே கலை பெரியாது, கீழேருந்து நல்லா பிரான்ச்சஸோடு வரும். இப்போ இந்த பிளான்ட்டை வாங்கி வச்சுக்கன்னா அந்த பெரிய பிளான்ட் வாங்கி வச்சுன்னா உங்களுக்கு 2 yearsல வந்து ஈல்டிங் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா, இதில் சின்ன பிளான்ட்ஸ் இருக்குது. அப்படியே பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ். ஓகேங்களா, அதோட கொஞ்சம் மீடியம் சைஸ் இருக்கும். அதோட ஃபைனல் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா இது 1.5 அடி இருக்கும். ஓகேங்களா, இப்போ கமர்ஷியலாக நம்ம வைக்கணும் நிறைய செடி வாங்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, இதுலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கோபுர ஷேப் வரது எல்லாமே க்ளீனாக இருக்கும். ஓகேங்களா, கோபுர ஷேப் வரது பாருங்கள், ஆர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வரும். இதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம், இந்த வெரைட்டி ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா, இதோட பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1.5 அடி இருக்குங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங், எல்லாமே பட்டிங் டைப் பிளான்ட்ஸு. உங்களுக்கு 100 செடி வேணால், 200 செடி வேணால், 300 செடி வேணாலும் நம்மகிட்ட கிடைக்கும். பிளான்ட்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது. யாருன்னா தோட்டம் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா டேரெக்டாக கூட வந்து வாங்கிட்டு போகலாம். இல்லை எனக்கு 100 செடி வேணும், ஒரு 50 செடி வேணும்னா
நீங்கள் கொரியர் மூலமாக எம்எஸ்எஸ் கொரியர் மூலமாக அனுப்பிடலாம் ஓகேங்களா. அந்த ஆர்ச் பாருங்கள், அது தெளிவாக க்ளீனாக தெரிஞ்சு பாருங்கள் J33 பலான். இதில் பார்த்தீங்கன்னா 2 சைடில் பார்த்தீங்கன்னா கோபுர டைப்பில் அழகாக வருது ஓகேங்களா. அது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இதான் J33 பலா கமர்ஷியலாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்வீட்டஸ்ட் வெரைட்டி சொல்லலாம், ஒரு வீட்டு யூஸ்க்கு வச்சுக்கலாம். ஒரு சூப்பரான வெரைட்டி இந்த மலேசியன் J33 பலா ஓகேங்களா. இது அவைலபிள் இருக்குது. வேணும் மக்களும் புக் பண்ணிக்காங்க. வாங்க அடுத்தது போகலாம். நம்ம அடுத்ததாக பார்க்குறதா பார்த்தீங்கன்னா லாங்கனில் ஒரு ரொம்ப ரேரான ஒரு வெரைட்டின்னு சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா ரூபி லாங்கன் ஓகேங்களா. ரூபி லாங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ரெட் கலரில் வரும். உள்ள பார்த்தீங்கன்னா லிச்சி பழம் எந்த மாதிரி இருக்குமோ ஒயிட் கலர் ப்ளஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். டேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு ஒரு சூப்பரான டேஸ்ட்னு சொல்லலாம். ஒரு லிச்சி பழம் எப்படி ஒரு ரம்புட்டான் டேஸ்ட் எப்படி இருக்கோ அதே மாதிரி டேஸ்ட்டில் இருக்கக்கூடியது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலர் தான் அந்த லீஃபெல்லாம் வரும் ஓகேங்களா. ரெட் கலரும் ப்ரௌன் கலரில் வரும். இது வந்து சின்னதில் உங்களுக்கு காய்கள் காய்க்கக்கூடியது. ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லாமே கிராஃப்டிங் பிளான்ட் தான். உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இங்கே பாருங்கள் எல்லாமே ஒட்டு செடி தான். எதுவுமே சீலிங் பிளான்ட் கிடையாதுங்க. எல்லாமே ஒட்டு ரகம் தான் ஓகேங்களா. இது மாதிரி ஒட்டு டேப் இருந்தாவே எப்பயுமே பிச்சு விட்றணும். இதை பொறுத்த வரைக்கும் கிராஃப்டிங் இது கீழே இருக்கிறது சீலிங் மேலே இருக்கிறது கிராஃப்ட் பண்ணியிருக்கனால பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே தரமான செடி. இது பார்த்தீங்கன்னா லிமிட்டடான ஸ்டாக் தான் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 செடி நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்கும். யாருக்குன்னா வேணும் புக் பண்ணி வைக்கலாம். இது நம்ம ஊரில் வருமானு கேட்டிங்கன்னா நீங்கள் எந்த தமிழ்நாட்டில் எந்த பிளேஸில் வச்சாலும் சரி வரும் ஓகேங்களா. நீங்கள் டைரெக்டான சன்லைட்டில் தான் அது வைக்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா வெயிலும் நிழலும் கலந்த மாதிரி பிளேஸில் வச்சுக்கலாம், இல்லை வெயிலே வச்சுக்கலாம். வெயில் வச்சா தான் நல்லா ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகுது. இது வந்து மேக்ஸிமம் ஒரு மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர் 1 வருஷம் ஒரு வருஷத்துலேயும் மேக்ஸிமம் பூ காய்கள் எடுக்க ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா. இதை பொறுத்த வரைக்கும் சீசன் கிடையாதுங்க. இது எப்போனா பூ எடுக்கலாம். மேக்ஸிமம் வந்து இந்த ரூபி லாங்கனை பொறுத்த வரைக்கும் 2 சீசனில் காய்க்கும். இதை பொறுத்த வரைக்கும் பிளான்ட்டோட ஹைட் பாருங்களேன், இங்கெல்லாம் 1.5 அடி இருக்குது. 1 ஃபீட் to 1.5 ஃபீட் இருக்குது ஓகேங்களா. 1 அடி to 1.5 அடியில் எல்லாமே சூப்பரான பிளான்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகேங்களா. இதுதான் லாங்கனில் நிறைய டைப்ஸ் ஆஃப் லாங்கன் இருக்குது ஓகேங்களா. இது லாங்கன். அடுத்த லாங்கனுக்கு இப்போ நம்ம பார்க்கலாம். இதை பொறுத்தவரை ரூபி லாங்கனை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 செடி அவைலபிள் இருக்குது. இல்லை நான் மொட்டை மாடியில் தான் வைக்கணும், டெரஸ் கார்டனில் வைக்கணும், டெரஸ் கார்டனுக்கு சூட்டபிள் இது ஓகேங்களா. சூட்டபிள்னா ஒரு 16 இன்ச் பாட் வாங்கி வச்சிங்கன்னா போதும் சூப்பராக வரும். மேக்ஸிமம் 1 இயரில் உங்களுக்கு ஃப்ரூட்டிங் ஸ்டார்ட் ஆகிடும் ஓகேங்களா. இந்த பிளான்ட்டை பொறுத்த அவைலபிள் இருக்குது. வாங்க அடுத்தது போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா பிங் பாங் ப்ரௌன் லாங்கன் ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா லாங்கன்லேயே நிறைய டைப்ஸ் ஆஃப் அடிக்கிட்டே போகலாம். அதுதான் பார்த்தீங்கன்னா 4 சீசன் லாங்கன்ன்றங்க, டைமண்ட் ரவர் லாங்கன்ன்றங்க, ரூபி லாங்கன்னு. இது பிங் பாங் லாங்கன்னு சூப்பரான பிளான்ஸ் அவைலபிள் இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில பிளான்ட்டில் பூக்களை கூட ஸ்டார்ட் ஆகிருக்கு ஓகே. ஆனால் பூக்கள் மாதிரி தான் தெரியுது மேக்ஸிமம். இங்கே பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும், துளுராக என்னன்னு தெரியல, ஆனால் பூக்கள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிளான்ஸ் ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டடான ஸ்டாக் தான் இருக்கும். 10 செடி தான் இருக்கும். அந்த செடியோட சைஸை நீங்கள் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவே. அந்த செடியோட சைஸு அந்த பிரான்ச்சு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஓகேங்களா. நாங்கள் பாருங்கள் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு ஓகேங்களா. எல்லாமே கிராஃப்டிங்னா நல்லா மெச்சூரான கிராஃப்டிங் ஓகேங்களா. நாங்கள் பாருங்கள் அடிஸ்டம்லேருந்து சூப்பராக இருக்குது. இதெல்லாம் மேக்ஸிமம் வச்சிங்கன்னா 1 இயர் ஓகேங்களா. மினிமம் பார்த்தீங்கன்னா 6 மந்த் to 1 இயர்லேயே உங்களுக்கு ஈல்டிங் வந்துடும். இது டெரஸ் கார்டனில் வைக்கிறதுக்கு சூட்டபிள் ஓகே. லாங்கன் வெரைட்டிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா டெரஸ் கார்டனில் வச்சுக்கலாம். மேக்ஸிமம் சூப்பராக ஒரு வச்சுக்கலாம் ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா ஒரு 16 இன்ச் பாட்டு இல்லைனா ஒரு 100 லிட்டர் ட்ரம்மு இந்த மாதிரி வச்சுக்கலாம். நல்லா ஒரு ரெட் சாயில் மிக்ஸ் பண்ணி நல்லா கோக்கப்பிட்டு தொழுவரம்னா யூஸ் பண்ணி வச்சிங்கன்னா போதும். லாங்கன்னு நீங்கள் மொட்டை மாடியில் காய்க்கும். இது பார்த்தீங்கன்னா பிங் பாங் லாங்கன்னு. இது மேலே பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில் வரும். உடனே பார்த்தீங்கன்னா லிச்சி பழம் டேஸ்ட்டில் இருக்கும். எல்லாம் சேம் டைப் தான் ஓகே. லாங்கெல்லாம் வெரைட்டிஸ் வந்து அடிக்கிட்டே போகலாம் ஓகே. ஆனால் இது நல்லா மெச்சூரான பிளான்ஸ் அவைலபிள் இருக்குது ஓகேங்களா. கேட்லாகில் செக் பண்ணி பார்த்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். பிங் பாங் ப்ரௌன் லாங்கன்னு இருக்குது ஓகேங்களா. இது பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் 4 அடி இருக்குது. நல்லா பிரான்ச்சஸோடு இருக்குது. இது கிட்டத்தட்ட ஒரு 7 பிளான்ஸ் கிட்ட சூப்பரான பிளான்ஸ் அவைலபிள் இருக்குது ஓகே. ஆனால் புக் பண்ணிக்காங்க. வாங்க அடுத்தது போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா 4 சீசன் லாங்கன் ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா எல்லா சீசன்லேயும் வைக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட்டு சொல்லலாம். மினிமம் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டான க்ரோத்துன்னு சொல்லலாம். ஃபாஸ்ட்டாக ஃப்ளவரிங் ஸ்டார்ட் ஆகக்கூடிய பிளான்ட்டு சொல்லலாம் ஓகேங்களா. இந்த பிளான்ட்டோட ஹைட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 அடி இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியான வேல்யூவாக தான் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த வெரைட்டிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் பண்ணனால பார்த்தீங்கன்னா இது சீலிங் பிளான்லாம் வெறும் 100 ரூபீஸ் தான் ஓகேங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 இயர்ஸோ ஒரு 7 இயர்ஸுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து காய்கள் காய்க்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒட்டு ரகம் ஓகே. ஆனால் ஒட்டு செடினால பார்த்தீங்கன்னா இது காஸ்ட்டு வந்து அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஒரு ஃபாஸ்ட்டான க்ரோத்தாக இருக்கும். சீக்கிரமாக வந்து ஈல்டிங் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா. மேக்ஸிமம் ஒரு 6 மந்த் to 1 இயரில் உங்களுக்கு ஈல்டிங் ஸ்டார்ட் ஆகிடும் ஓகேங்களா. மேக்ஸிமம் ஒரு சில பிளான்ட்டில் பூக்களோடய நமக்கு நிறைய கஸ்டமர் வாங்கியிருக்கலாம். இல்லை வாங்கினோன்னே உங்களுக்கு பூக்களும் எடுத்துருக்கலாம் ஓகே. ஆனால் நிறைய பேர் தொட்டிலும் நாங்கள் போட்டு வச்சுருக்கோம். ஆல்ரெடி காய் காய்ச்சிருக்கு நான் வீடியோ சொல்லியிருக்கேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்மளோட தோட்டத்துலேயும் வந்து காய் காய்ச்சிருச்சு. காயெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்களும் பறிச்சுட்டுங்க. இங்கே வந்து கஸ்டமர் கூட பறித்து சாப்பிட்ருக்காங்க. நிறைய பேர் சாப்பிட்ருக்காங்க. இல்லை பழத்தோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சுவையாக இருக்குது. லிச்சி பழம் டேஸ்ட்டில் இருக்குது ஓகேங்களா. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளான்ட் எல்லாமே சூப்பராக இருக்குது ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பண்ணியிருப்பாங்க. இதுக்கு அடியில் வரது சீலிங் பிளான்ட்லாம் நீங்கள் கட் பண்ணி விட்டுறணும். இது வரைக்கும் பிளான்டேஷன் பண்ணிட்டா போதும் சூப்பரான க்ரோத் இருக்கும் ஓகேங்களா. இது டைரெக்டான சன்லைட்லேயே வச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 ஃபீட்டில் அவைலபிள் இருக்குது. இங்கே பாருங்களேன், இதாக இடத்தோடனே பாருங்கள் இங்கேயே காய் வச்சிருச்சு பாருங்கள். நானே பார்க்கல, இப்போ தான் பார்த்துங்க.
எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன். காய்கள் எல்லாமே சின்னதிலே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது ஒரு பிளான்ட்டில் காய் வந்திருக்கு. பிளான்ட்டோட ஹைட்டே கிட்டத்தட்ட 2.5 அடி தான் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காய்கள் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இது உள்ள வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விதை இருக்கும். மேலே இருக்கிற சதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே சாப்பிட்டுக்கலாம். நுங்கு மாதிரியும் ஒரு லிச்சு பழ டேஸ்ட்லேயும் இருக்கும். ஓகேங்களா, இதை பொறுத்த வரைக்கும் அவைலபிள் இருக்குது. டெரஸ் கார்டனில் வச்சுக்கலாம், நிலத்தில் வச்சுக்கலாம். வாங்க அடுத்தது போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா ஐனிப்பழா. ஓகேங்களா, ஐனிப்பழத்தில் இது ஒன் ஆஃப் த வெரைட்டி. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கெல்டாங் ஜாக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, கெல்டாங் ஜாக்குன்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலரில் வரும். இது பார்த்தீங்கன்னா பட்டிங் பிளான்ட். ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிராஃப்டர் பிளான்ட் சொல்லலாம், பட்டிங் பிளான்ட் சொல்லலாம். இந்த பிளான்ட் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஓகேங்களா, பிளான்ட்டோட ஹைட் எல்லாமே பாருங்கள், இது நல்லாவே வளருதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டான சன்லைட்டில் வச்சுக்கலாம். ஒரு டைரெக்டான சன்லைட்டு இல்லை செமி ஸ்டேட் பிளேஸ் வைக்கணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து மீடியமாக விடணும். நிறைய பேர் தண்ணி அதிகமாக விட்டிங்கன்னா உங்களுக்கு மஞ்சள் கலரில் ஆயிரும், இலெல்லாம் கொட்டிடும். அதனால் பார்த்தீங்கன்னா இது மேடான பகுதி எங்கே இருக்குதோ அந்த மாதிரி பிளேஸில் நீங்கள் வச்சிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் மொட்டை மாடியில் வருமானு கேட்டிங்கன்னா மொட்டை மாடியில் 100% வரும். ஓகேங்களா, மொட்டை மாடியில் பார்த்தீங்கன்னா ஒரு 16 இன்ச் பாட்டு இல்லைனா ஒரு 20 இன்ச் பாட்டு, 20 இன்ச் பாட்டு இருந்தால் போதும். ஃபஸ்ட்டில் வந்து எந்த செடியுமே பார்த்தீங்கன்னா சின்ன பாட்டிலேருந்து பெரிய பெரிய பாட்டுக்கு மாற்றுங்க. ஓகேங்களா, சின்ன பாட்டில் இது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதோட கொஞ்சம் பெரிய பாட்டில் மாற்றி வைங்க, நல்லா ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகும். அடுத்து திருப்பி பெரிய பாட்டு பார்த்துங்க, அப்போ ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகும். ஓகேங்களா, அப்போ தான் வந்து ஈஸியாக க்ரோத் ஆகும். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஐனிப்பழா டேஸ்ட் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கும். ஒரு குட்டி பலாப்பழம்னு சொல்லலாம். உள்ள பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கும். மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸில் உங்களுக்கு வந்து ஈல்டிங் ஸ்டார்ட் ஆகும். மேக்ஸிமம் ஒரு 2 வருஷம் வளர்த்துட்டிங்கன்னா போதும். நல்லா லைட்டு 3 வருஷம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு காய்கள் பறிக்க ஆரம்பிச்சிடலாம். 3 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு காய்கள் பறிக்க ஆரம்பிச்சிடலாம். இதை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. நிறைய பேர் இந்த பலாவை தேடிட்டு இருக்கீங்க. ஓகே, ஐனிப்பழான்னு ஐனிப்பழாலே இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா, அடுத்த வெரைட்டி பார்க்கலாம், மென்டோவா பார்க்கலாம். ஓகேங்களா, இது பொறுத்த வரைக்கும் நம்ம கெல்டாங் ஜாக்கு நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. பிளான்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஓகேங்களா, இந்த லீஃப்லாம் பாருங்களேன், இந்த அளவுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகிருக்கு. நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா செம க்ரோத்தாக இருக்குது. இது கிட்டத்தட்ட 100 செடி கிட்ட ஸ்டாக் இருக்குது. யாருக்கு வேணும் புக் பண்ணிக்கலாம், இல்லை நேரடியாக வந்து வாங்கிக்கலாம். நீங்கள் நிலத்தில் வைக்கிறதா ஒரு சூப்பராக ஒரு பெரிய மரமாக வரும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடி 15 அடி வளரக்கூடிய நல்லா ஒரு புதர் டைப்பில் வளரக்கூடிய மரம் தான் இது. ஓகேங்களா, வாங்க அடுத்தது போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா ஐனிப்பழா மாதிரி வரக்கூடிய ஒரு மென்டாவா. ஓகே, மென்டாவா ஜாக்குன்னு சொல்லுவாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் தான் இருக்கும். ஒரு கெல்டாங் ஜாக் எதே மாதிரி இருக்குமோ அது மாதிரி தான் இருக்கும். அந்த லீஃப்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கறிப்பழ லீஃப் மாதிரியே இருக்கும். ஓகேங்களா, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வெட்டாக வரும். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூவஸ்ட் வெரைட்டின்னு சொல்லலாம். ஓகேங்களா, புதிய ரகம்னு சொல்லலாம். இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் புதிய ரகம் தான். ஓகேங்களா, ஏன்னா பார்த்தீங்கன்னா இது மென்டோவா ஜாக்குன்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் பிளான்ட் தான். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இது ஃபுல்லாகவே சீலிங் பிளான்ட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டிங் பண்ணி ஒட்டு வச்சு எடுத்துருக்காங்க. இதில் வளர்ந்துட்டு வருது. ஓகே, ஆனால் இதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 3 to 4 வருஷத்தில் உங்களுக்கு காய்க்கக்கூடியது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிலத்தில் வைக்க முடியும். ஓகே, ஆனால் மென்டோவா ஜாக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லேண்டில் வச்சா பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, நான் பிளான்ட்டோட ஹைட் எல்லாமே காட்டுறேன். கிட்டத்தட்ட இது பார்த்தீங்கன்னா ஒரு 5 பிளான்ட்ஸ் கிட்ட தான் அவைலபிள் இருக்குது. ஓகே, ஆனால் இது ரொம்ப ஒரு ரேர் வெரைட்டின்னு சொல்லலாம். ஓகே, ஆனால் ஒரு புது வெரைட்டி சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா இது பலாப்பழ டேஸ்ட்டில் இருக்கும். ஓகே, ஆனால் பலாப்பழத்தை ஒரு இனிப்பு புளிப்பு கலந்த மாதிரி தான் இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 90% வந்து ஸ்வீட்டாக இருக்கும். ஒரு 10% வந்து புளிப்பாக இருக்கும். ஐனிப்பழம் எந்த டேஸ்ட்டில் இருக்குமோ சேம் டேஸ்ட்டில் கூடியதான் இந்த மென்டோவா ஜாக். ஓகேங்களா, இதை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. இது எல்லாமே பட்டிங் பிளான்ட். ஓகேங்களா, இது நேரத்தில் மட்டும் தான் வைக்க முடியும். டைரெக்டான சன்லைட்டில் வச்சு வளர்த்துக்கலாம். ஓகேங்களா, நீங்கள் யார் வேணால் வச்சுக்கலாம். ஓகேங்களா, வாங்க அடுத்தது போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா மணிலா டென்னிஸ் செரி. ஓகேங்களா, செரி வெரைட்டியில் ஒரு தான் மணிலா டென்னிஸ் செரின்னு சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில் பார்த்தீங்கன்னா கோலி பழம் மாதிரி நல்லா பெருசாக இருக்கும். நல்லா வந்து பழுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் குறை சொல்ல முடியாது. ஓகேங்களா, டேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்வீட்டாக தான் இருக்கும். நல்லா பழுத்துச்சுன்னா தான். ஓகே, நீங்கள் வந்து பழுக்கிறதுக்கு காயை பறிச்சா டேஸ்ட் வராது. அது காயை சாப்பிட்டா அந்த அளவுக்கு இருக்காது. ஓகே, ஆனால் நீங்கள் நல்லா பழமாக நல்லா ப்ரௌன் கலர் ஆகி நல்லா அது பறித்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நம்மக்கிட்டே பார்த்தீங்கன்னா நம்ம தொட்டியில் வச்சு நிறைய வீடியோ போட்டிருப்போம். காய் காய்ச்சிருக்கு, நம்ம சாப்பிட்டு பார்த்து வீடியோ போட்டிருக்கோம். ஓகேங்களா, இதை பொறுத்த வரைக்கும் டேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் குறை சொல்ல முடியாது. டேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் பிளான்ட். ஓகேங்களா, இப்போ வந்துருக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஏர்லைன் பிளான்ட் வந்திருக்கும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் பிளான்ட்டே வந்திருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடியில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லூபி பிளான்ட். ஓகே, ஆனால் ஸ்வீட் லூபின்னுவாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து லூபி பிளான்ட்டில் கிராஃப்டிங் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு இதுக்கு அடியில் வரது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கட் பண்ணி விட்டுறணும். மேக்ஸிமம் இது வரைக்கும் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா டெராஸ் கார்டனில் வச்சுக்கலாம், இல்லை நிலத்தில் வச்சுக்கலாம். நம்மக்கிட்ட நிறைய பேர் மணிலா டென்னிஸ் செடி வாங்கியிருப்பீங்க, காய் காய்ச்சிருக்கோம். யாரெல்லாம் நம்ம இந்த வீடியோ பார்த்து நம்மக்கிட்ட பிளான்ட்ஸ் வாங்கி மணிலா டென்னிஸ் காய் காய்ச்சிருக்கோம் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா டைரெக்டான சன்லைட்டில் வச்சுக்கலாம். டெரஸ் கார்டில் வைக்கும்போது ஒரு 16 இன்ச் பாட்டு நல்லா போதும், இல்லைனா ஒரு 20 இன்ச் பாட்டு இருந்தால் போதும். சூப்பரான புஷி டைப்பில் வளரும். ஃபாஸ்ட்டான க்ரோத் இருக்கும். ஓகே, ஆனால் சீக்கிரமாக காய்கள் வரும். மேக்ஸிமம் 1 இயரில் உங்களுக்கு ஈல்டிங் ஸ்டார்ட் ஆயிரும். இதை பொறுத்த வரைக்கும் பிளான்ட்ஸ் எல்லாமே பாருங்கள் சூப்பரான பிளான்ட்ஸ் நீவோ வந்திருக்கு. ஓகேங்களா, கிட்டத்தட்ட ஒரு 50 பிளான்ட்ஸ் கிட்ட புதுசாக வந்திருக்கு. பிளான்ட்ஸோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகே, நல்லா சூப்பராக தளன்னு சூப்பராகவே இருக்கும். ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா மணிலா டென்னிஸ் செரி. இது பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்கலாம். வாங்க அடுத்தது போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கேட்டிமேன் மேங்கோன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டஸ்ட் வெரைட்டின்னு சொல்லுவாங்க.
மேங்கோவில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆல் சீசன் ஓகேங்களா. இது பார்த்திங்கன்னா ஸ்வீட் கேட்டிமன் மேங்கோ வந்து பார்த்திங்கன்னா கேட்டிமன்னாவே நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் பார்த்திங்கன்னா இதோட பழத்தோட வந்து பார்த்திங்கன்னா நல்லா வால் ஷேப்பில் வரும், கீழே நல்லா வந்து குண்டாக வந்து கீழே வந்து கூர்மையாக வரும். இது பார்த்திங்கன்னா தட்டையாக இருக்கும், மாங்காய் பழம் வந்து தட்டையாக இருக்கும் ஓகேங்களா. இது எல்லாமே சின்னதுலேயே பூ எடுக்கும் ஓகேங்களா. நீங்கள் மொட்டை மாடியில் வைக்கிறதா இருந்தால் பெஸ்ட்டான வெரைட்டின்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்திங்கன்னா டெரஸ்கான நிறைய பேர் கேட்பாங்க, தம்பி எனக்கு மொட்டை மாடியில் வைக்க மாங்காய் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி மேங்காய் சூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து ஆல் டைம் மேங்கோ, அப்புறம் சுருணரேக்க மேங்கோ, நாசிக் பசந்து, இது பார்த்திங்கன்னா கேட்டிமன், இந்த மாதிரி வாட்டிலாம் நீங்கள் ஈஸியாக மொட்டை மாடியில் ஈஸியாக வச்சு வளர்த்துக்கலாம். ஃபாஸ்ட்டாக க்ரோத் இருக்கும், ஃபாஸ்ட்டாக காய்கள் வரும் ஓகேங்களா. இதை பொறுத்த வரைக்கும் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தோல் எல்லாம் மெலிசாக இருக்கும் ஓகேங்களா, ரொம்ப மெலிசாக இருக்கும். உள்ள சதை வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் ஓகேங்களா. இது பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூக்கள் எடுத்துருக்கு. இந்த மாதிரி சின்ன செடியே பூக்கள் எடுத்தால் என்ன பண்ணுறீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா பூக்கள் எல்லாமே இது மாதிரி ஒடிச்சு விட்ருங்க ஓகேங்களா. இது மாதிரி ஒடிச்சு தூக்கி எறிஞ்சிருங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வளரும். இந்த பூக்கள் இருக்கனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு செடியில் வளரும் போது பார்த்திங்கன்னா இந்த பூக்கள் எல்லாம் சத்து உறிஞ்சி இருக்கனால உங்களுக்கு செடியே எந்த க்ரோத்தும் ஆகாது, அப்படியே இருக்கும் ஓகேங்களா. அதனால் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லா செடியிலும் பூக்கள் எடுத்துருக்கு, நாங்கள் எல்லா செடி எடுத்தாலும் ஒடிச்சு விட்ருவோம் ஓகேங்களா. இதை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான பிளான்ட்டு. இங்கே பாருங்கள் எல்லாமே கிராஃப்டிங் தான் ஓகேங்களா. டெரஸ் கார்டில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 20 லிட்டர் ட்ரம்மோ இல்லை 50 லிட்டர் ட்ரம் இருந்தாவே போதும், நல்லாவே மொட்டை மாடியில் நம்ம பழங்கள் பறிக்கலாம் ஓகேங்களா. இது பார்த்து கேட்டிமன் மேங்கோ சூப்பரான பிளான்ஸ் அவைலபிள் இருக்குது. புக் பண்ணுறவங்க கேட்டிமன் மேங்கோ புக் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகேங்களா. ஏன்னா தரமான பிளான்ஸ் அவைலபிள் இருக்குது, அதனால தான் நான் காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள் எல்லாமே நல்லா சூப்பராக இருக்கும். நமக்கு நிறைய பேர் வாங்கியிருக்கோம் இதுக்கு முன்னாடி. இப்போ வந்து சூப்பரான பிளான்ஸ் அவைலபிள் இருக்குது ஓகேங்களா. இதுமாதிரி வாங்கினவங்க எல்லாருமே நல்லா தளன்னு வளர ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் நிலத்தில் வச்சாலும் சரி, தொட்டியில் வச்சாலும் சரி, நல்லா ஃபாஸ்ட்டான க்ரோத் இருக்குது ஓகேங்களா. ஸ்வீட் கேட்டிமன் அவைலபிள். நம்ம அடுத்ததாக பார்க்குறது தான் பார்த்திங்கன்னா கேசர் மாம்பழம் ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா குஜராத்தில் ஒரு ஃபேமஸான ரகம். குஜராத்தில் பார்த்திங்கன்னா 2011 புது விசார் குறியீடு வாங்கின ஒரு மாம்பழம் சொன்னால் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கேசர்னா ஹிந்தியில் பார்த்திங்கன்னா குங்குமம் கலரில் வரக்கூடியதுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பரான வெரைட்டி. இதை பொறுத்த வரைக்கும் லீஃப்லாம் வந்து ப்ராடாக வரும் ஓகேங்களா. லீஃப் வந்து எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த்தியாக வரும். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கிராஃப்டட் பிளான்ட் ஓகேங்களா. இது பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் வெரைட்டின்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்திங்கன்னா இதில் மேக்ஸிமம் இந்த வெரைட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்கெல்லாம் இந்த பழத்தை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இங்கேருந்து நம்ம குஜராத்தை நம்ம ஸ்டேட்லேருந்தோ அதர் ஸ்டேட்லேருந்தோ வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு குவாலிட்டியான மாம்பழம்னு சொல்லலாம். கேசர் மாம்பழத்தை பொறுத்த வரைக்கும் சாப்பிட்றதுக்கு சுவையே வந்து அல்டிமேட்டாக இருக்கும் ஓகேங்களா. இந்த மாதிரி பிளான்ஸ் நீங்கள் வாங்கி வைக்கும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் to 2 வருஷம் மேக்ஸிமம் 2 இயர்ஸில் வந்து ஈல்டிங் ஸ்டார்ட் ஆயிரும். பிளான்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. யாருக்குன்னா தோட்டம் வைக்கணும், கமர்ஷியலாக யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாம்பழத்தை வைக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் வைக்கும்போது டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ஓகேங்களா. ஏன்னா டேஸ்ட்டை பற்றி குறை சொல்லவே முடியாது. இந்த கேசர் மாம்பழத்தை வரைக்கும் குறை சொல்லவே முடியாது. ஒரு ஃபேமஸான ரகம்னு சொல்லலாம் கேசர் மாம்பழத்தை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா. இல்லை நான் மொட்டை மாடியில் வச்சு வளர்க்கணும்னா இது மொட்டை மாடியில் வச்சா வந்து கட் பண்ணி விட்டு ப்ரூனிங் பண்ணி வளர்த்தா வரும். இல்லை நிலத்தில் வைக்கிறதுனா பெஸ்ட்டாக இருக்கும் ஓகே. நிலத்தில் வச்சிங்கன்னா அது சூப்பராக ஃபாஸ்ட்டாக க்ரோத் இருக்கும். அது பெஸ்ட்டான தரமான பிளான்ஸ் இப்போ அவைலபிள் இருக்குதுன்னு நான் வீடியோ போடுறேன். இது வரைக்கும் நம்ம கேசர் மாம்பழம் போட்டு கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான பிளான்ஸ் எல்லாமே ஸ்டெம்லேருந்து எல்லாமே பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கணும் ஓகேங்களா. நல்லாவே ஃபாஸ்ட்டாக க்ரோத் இருக்கும். மேங்காய் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஓகேங்களா. இது மட்டும் இல்லைங்க, ஒரு 250 ரகத்துக்கு மேலே இருக்குது. இது வந்து குஜராத்தில் ஒரு ஃபேமஸான ரகம், குஜராத் மாநிலத்தில் ஒரு ஃபேமஸான ரகம்னு சொல்லலாம். அந்த கேசர் டேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்கும். நல்லா சக்கரை மாதிரி நல்லா சுவையாக இருக்கக்கூடிய மாம்பழம் சொல்லலாம் ஓகேண்ணா. இதெல்லாம் வந்து வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் இப்போ நிறைய பேர் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடி இறந்த வெரைட்டி தான் ஓகேங்களா. அப்புறம் வாங்க அடுத்தது போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறதா பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாட்டிக் கலெக்ஷன் சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா ஓலோசபா ஃப்ரூட் ஓகேங்களா. அந்த ஓலோசபா ஃப்ரூட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம போட்டி இதெல்லாம் வாங்கியிருப்போங்க. போட்டி நம்ம கடையில் வாங்குற போட்டி வந்து நீட்டாக இருக்கும். அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து இருந்திருக்கு. பழமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் வரும் ஓகே. ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஏர்லைட் பிளான்ட்லாம் மேக்ஸிமம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு எப்போ வேணால் காய்கள் ஸ்டார்ட் ஆயிரும். இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மொட்டை மாடியில் வச்சுக்கலாம். மொட்டை மாடியில் வைக்கிறதா ஒரு ட்ரம்மோ இல்லை ஒரு 16 இன்ச் பாட்டாக இருந்தால் போதும். இது பார்த்தீங்கன்னா செமி ஷேடட் பிளேஸ் ஓகேண்ணா. வெயிலும் நிலம் வர மாதிரி பிளேஸில் வச்சிங்கன்னா போதும், சூப்பராகவே வளரும். இது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஏர்லைட் பிளான்ட்டு. இதை ஸ்வீட்டாக எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா சக்கரை மாதிரி ஒரு வெள்ளம் எப்படி டேஸ்ட் இருக்கும் அந்த மாதிரி டேஸ்ட் இருக்கக்கூடியது. இது லிமிட்டடான ஸ்டாக் தான் இருக்கும் ஓகே. நம்ம மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். பிளான்ட்டோட ஹைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்ன பிளான்ட்டாக தான் இருக்கும். இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான ரேட்டாக தான் இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஒரு புது வெரைட்டினால ஏர்லைட் பிளான்ட் ஓகே. ஆனால் சீலிங் பிளான்ட் ரொம்ப கம்மி. இது வந்து ஏர்லைட் பிளான்ட்டாக அவைலபிள் இருக்குது. நீங்கள் மொட்டை மாடியில் வச்சுக்கலாம், நிலத்தில் வச்சுக்கலாம். ஒரு ஸ்வீட்டேஸ் பண்ணலாம்னு சொல்லலாம். அவ்வளோ சூப்பா பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 செடி கிட்ட அவைலபிள் இருக்குது. வேணுமோக்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் ஓகே. நீங்கள் மொட்டை மாடியில் வச்சுக்கலாம். நமக்கு நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க. தண்ணி அதிகமாக விடக்கூடாது ஓகேங்களா. அது மெயினாக தெரிஞ்சுக்காங்க. எல்லா மண்ணும் வளரும். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ட்ரையாக இருக்கிற பிளேஸ் வச்சிங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோத் இருக்கும் ஓகேங்களா. நிறைய தண்ணி ஊற்றும் போது பார்த்திங்கன்னா செடிகள் வளராது. அதனால் வந்து இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் மீடியமான தண்ணி இருந்தால் போதும். எல்லா செடியும் எல்லா மண்ணில் வளரக்கூடியது ஓலோசபா ஃப்ரூட். வாங்க அடுத்தது போகலாம்.
அடுத்து பார்த்தீங்கன்னா யுஜினியா வெரைட்டியில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட சவர்னா செரி இருக்குது. ஓகேங்களா, நம்மக்கிட்ட வந்து ரியோ கிராண்டி செரி, சவர்னா செரி நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் டேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் செரி பழம் எந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா ஸ்வீட்டாக தான் இருக்கும். ஸ்வீட்டு புளிப்பு ரெண்டுமே கலந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா கலராக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கத்திரிக்காய் வந்து குட்டி குட்டியாக எப்படி காய்ச்சா இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஜிமிக்கி கமல் தோடு போட்டால் அந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி நல்லா கொத்து கொத்தாக காய்க்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சீலிங் பிளான் தான் கிடைக்கும். ஓகேண்ணா, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 3 வருஷத்துக்கு மேலே தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேண்ணா, ஒரு 2 வருஷத்துக்கு மேலே தான் உங்களுக்கு வந்து ஈல்டிங்கே ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் பிளான்டேஷன் பண்ணி நிலத்துலையோ இல்லை தொட்டியில் வச்சிருந்தாலும் சரி, நீங்கள் வந்து 2 வருஷத்துக்கு மேலே ஒரு 2 to 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து பூ காய்கள் எடுக்க ஆரம்பிக்கும். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யுஜினியாவில் வந்து பார்த்தீங்கன்னா சவானா செரின்னு சொல்லுவாங்க. டேஸ்ட்டை பொறுத்தவரை சூப்பராக தான் இருக்கும். ஓகே, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா எப்படின்னா ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு நாவல் பழம் இந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கொத்து கொத்தாக நிறையவே காய்க்கும். ஓகேங்களா, இதை பொறுத்து பிளான்ட்டோட ஹைட் பார்த்தீங்கன்னா 1.5 அடி 2 அடி இருக்குது. பிளான்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா மினிமமான ஸ்டாக் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 10 பிளான்ஸ் கிட்ட அவைலபிள். நிறைய பேர் நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். இது வந்து டேரெக்டாக சன்லைட்லேயே வச்சுக்கலாம். நல்லா ஃபாஸ்ட்டாக க்ரோத் இருக்குது. ஓகே, ஆனால் நம்மக்கிட்ட நிறைய பேருக்கு நேரம் வந்து 4 உயரத்துக்கு மேலே தாண்டி போயிடுச்சு. ஒரு சூப்பரான வாட்டி இது சவர்னா செரியை பொறுத்த வரைக்கும் அவைலபிள் இருக்குது. ஓகேங்களா, வாங்க அடுத்தது போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பார்த்துருந்தா தான் உங்களுக்கு தெரியும் நம்மக்கிட்ட எந்த மாதிரி சைஸில் பிளான்ஸ் அவைலபிள் இருக்குது. 1 அடி இருக்கா, 4 அடி இருக்கா, 3 அடி இருக்கா, எல்லாமே நான் தெளிவாக வீடியோவிலே காட்டியிருப்பேன். வீடியோவில் காட்டுற மாதிரி தான் அங்கே பிளான்ஸ் சென்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேட்டூர் பார்சல் நீங்கள் புக் பண்ணி செடி அங்கே வந்துடும். நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுக்குலாம் இந்த மாதிரி ரேரான ஃப்ரூட்ஸ் வாங்கணும்னு நினச்சிங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் நிறைய பேர் வந்து செடி வளர்க்கணும் ஆர்வத்தில் இருப்பாங்க. ஓகேங்களா, பல செடியெலாம் அவங்களுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா, நம்ம வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோ தேங்க்யூ டு பை பை ஃப்ரெண்ட்ஸ்.